ஒரு மொழிங்கிறதே வந்து ஒரு 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 மனிதன் மாதிரி தாங்க. ஒரு உயிர் தான். இந்த உயிர்லேருந்து தான் மொழி. மொழிங்கிறது தனியா கிடையாது. உயிர்லேருந்து பிறந்தது தான் மொழி. அப்போ ஒரு வார்த்தை எப்படி உதயமாகுதுன்னா, உயிர் இருந்தா தான் வார்த்தை வரும். உயிர் இல்லைன்னா அங்க வார்த்தை கிடையாது. அப்ப எல்லா மொழியிலையும் ஒரு உயிர்லேருந்து வருது. அந்த உயிருக்கு தாய் உயிர்னு ஒண்ணு இருக்கும். தாய்மைன்னு ஒண்ணு சொல்லுவாங்க. அதை நான் வந்து இப்போ தமிழ் மொழி தான் அதுக்கு தாய் எல்லாத்துக்கும் அப்படின்னு சொன்னேன்னு வச்சுங்களேன், அந்த புரிதல் இல்லாதனால இவர் பாருங்க, இவர் தமிழ்நாட்டுக்காரு, பிற மொழி தெரியாது, அதனால வந்து இதுதான் பெருசு அப்படிங்கிறாரு அப்படிங்கிற அந்த புரிதல் போயிடும். புரியுதுங்களா? இது வந்து மக்களுக்கு எப்ப இந்த புரிதல் வரும்னா, ஒரு கற்பித்தல் ஒரு பாடத்தை கற்றுக்கிறோம்னா, யார் அதுக்கான ஜீன், அது எங்கிருந்து அந்த அந்த ஜீன் வந்து உருவாயிருக்கு அப்படின்னு பார்க்கணும். இந்த ஆராய்ச்சிக்குள்ள ஒவ்வொரு கற்பித்தல் இருக்கிற மனிதர்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். இது வந்து ஒரு புரிதல் தான். இன்னைக்கும் தமிழ்நாட்டிலேயோ இந்தியாவிலேயோ ஒரு 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 ஞானமான வந்து ஒரு மதத்துக்குரியவராக பார்க்குறாங்க. அதுவே அவலம்தான். ஒரு 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 இயற்கையா அவர் வந்து உலகத்துக்குள்ள அந்த ஒரு நேச்சரோட கனெக்ட் ஆனேன்னு நான் சொல்றேன். ஆனால் என்னுடைய உடையை வைத்து நான் ஒரு மதத்துக்கு சொந்தக்காரன் அப்படிங்கிறத இவங்க தீர்மானிச்சிருவாங்க. அப்போ இதுவே நீங்கள் வந்து என்ன புரிதல் ஏற்படுத்த முடியும் அப்படிங்கிறது தெரியாமல் போயிடும். அப்போ ஒரு கிறிஸ்துவர்களோ ஒரு இஸ்லாமியர்களோ அந்த சகோதரர்கள் வந்து என்கிட்டேருந்து ஏதாவது தெரிஞ்சுக்கணுமோ இல்லை அவங்களோட நான் பயணிக்கணும்னு நினைக்கும் போது இங்கே நெருக்கடியாது. ஏன்னா நான் ஒரு கோட்பாட்டுக்குரியவர்கள்னு என்னை வந்து அவங்க என்னை சந்திக்கிறத அவங்க மறுக்கலாம், என்னை வந்து என்னோட பயணிக்கிறதுலையும் அவங்க ஒரு மறுப்பு ஏற்படலாம். அப்போ ஒரு நல்ல சூழலை பகிர முடியாமையோ ஒரு நல்ல சூழலை அவங்களோட எடுத்துட்டு போக முடியாத ஒரு சுச்சுவேஷன் இருக்கும். இப்போ நம்ம சூட்சமத்தில் தடுத்து ஆட்கொண்டு பண்ணுறதுங்கிறது வேற, ஆனால் இயல்பாக ஒரு கனெக்ஷன் ஏற்படுறதுங்கிறது ஒன்று இருக்குல்ல, அது வந்து ஒரு இதாக இருக்குது. அதனால் அந்த மொழி சார்ந்து நம்ம வந்து எவ்வளோ பேசினாலும் இதை கேட்கறது யாரு அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இதை இப்போ நான் பேசுகிறத உட்காந்து திருவள்ளுவரும் பாரதியும் உட்காந்து கேட்க போகிறது கிடையாது. உங்களை மாதிரி சக மனிதர்கள் கேட்க போகிறாங்க. அவங்களுக்கு என்ன புரிதல் ஏற்படும்? அவங்களுக்கு என்ன இதை பற்றியான ஒப்பீடுகளுக்கு என்ன வரும்? நான் இவ்வளோ உரைகள் நிகழ்த்துறேன், இந்த உரைக்கான ரிசல்ட் என்ன? ஒவ்வொரு உரைக்கான ஒவ்வொருத்தட்டையும் தனித்தனியாக பேப்பர் கொடுத்து எழுதி கொடுங்க அப்படின்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பாயிண்ட்லேருந்து அவங்க அறிவு என்ன யோசிச்சிருக்கிறோ, அவங்களுக்கு என்ன உள்ள இருக்கோ அதை தான் அவங்க சொல்லுவாங்க. அதுதான் அவங்க வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுவாங்க. அப்போ அது இல்லை அப்படிங்கிறது தான் ஞானமே. நீ ஒன்று யோசிச்சு எனக்கு ஒரு என்ன ஒரு ஒப்பிடுறல்ல, அது கிடையாது. அதை பிரேக் பண்ணுறது தான் ஞானமே. உன்னை தாண்டி ஒன்று இருக்கு. நீ வந்து உன்னையே உனக்கு தெரியறதா நீ சிந்திச்சு இதுதான் சொல்றல, இது இல்லை, இது பேர் ஞானமே கிடையாது. அங்க நீ இல்லாம போகணும், அதுதான் ஞானம்ங்கிறாங்க.